guys, இன்னைக்கு day 8 ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினச்சேன், முடியல. இதோ என் லேப்டாப் பிரச்சனையாக இருக்குல்ல, அது சும்மா நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ நாளில் பார்க்கல, இன்றைக்கி தான் வந்து பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி ஒர்க் அவுட்டு அவ்வளோதான். இப்போ சும்மா ஒரு 10 புஷ்அப்ஸும் புல்அப்ஸும் எடுத்துகிட்டு குளிக்க போயிடலாம். ஓகே, திரும்பி என்னோடய ஃபுட்டு காட்டுறேன். அப்புறமா ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா இல்லைன்னு காட்டுறேன். நேற்று மிட் நைட் தான் ஒர்க் அவுட் பண்ணேன். ஸோ பார்ப்போம். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் வார்ம் அப் தான். இந்த மாதிரி ஷோல்டருக்கு லைட்டாக வார்ம் அப் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஜம்ப் பண்ணிவிட்டு அதோட வார்ம் அப் முடிச்சுக்கிட்டேன். எப்பவும் போல் ரொட்டேஷன் இல்லை ஸ்ட்ரெச்சு இதை பண்ணவே இல்லை, அதை ஓபி அடிச்சிட்டேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் வந்து புல்அப்ஸ். எப்போவுமே புஷ்அப்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து புல்அப்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ புல்அப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் 8 கவுண்ட் போட்டேன். லாஸ்ட் டைமாக தான் போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே முடியல, கை ரொம்ப பெயினாக இருக்குது. நெக்ஸ்ட்டு புஷ்அப்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புஷ்அப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஃபார்மும் நல்லா கரெக்டாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டில் ஒரு 27 கவுண்ட் போட்டேன். 30 போட்டிருக்கலாம், பட் 27 தான் போட்டேன். பட் பரவாயில்ல, நல்ல ப்ராக்ரஸ் தான். நம்ம ஸ்டார்டிங் வந்து ஒரு 6 or 7 போகிறதுக்குமே கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது புஷ்அப்ஸ் வந்து. ஆனால் 2 செட்டுக்கு மேலே போட முடியல. ஸ்டாமினா வந்து அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து வெயிட் ட்ரைனிங் தான். ஷோல்டர் ப்ரெஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் ஒரு வெயிட்டானு கேட்டுறாதீங்க, இந்த வெயிட்டுமே நல்ல எஃபெக்டிவாக தான் இருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஷோல்டருக்கு ஒர்க் அவுட். இது வந்து தம்பிள் ஃப்ரண்ட் ரைஸ், அப்புறமா சைட் ரைஸ் வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒர்க் அவுட். வெயிட் நிறையா வச்சு போட்டிங்கன்னா நல்ல ஷோல்டர் டெஃபினேஷன் வரும். சூன் இந்த சேலஞ்செலாம் முடிச்சுட்டு நம்மளும் ஜிம் சேர்ந்து நிறையா வெயிட் தூக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைசப்ஸ் கர்ல்ஸ். இது ஒரு பயங்கரமான ஒர்க் அவுட். நம்ம பைசப்ஸ் நல்லா பம்ப் பண்ணிவிடும், சூப்பராக இருக்கும். பாருங்கள் என் பைசப்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்தளவுக்கு இல்லை தான், ஆனாலும் லைட்டாக மசில் இருக்குல்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்க. எனக்கு நல்லா இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்னும் கரெக்டான லைட்டிங், ப்ராப்பரான ஆங்கிள் இதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்தோன்னு வைங்களேன், மசில் பயங்கர டிஃபைண்டாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைசப்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். இந்த ஒர்க் அவுட்டும் செம்மையாக இருக்கும். ஆனால் இதை விட கேபிள் எக்ஸ்டென்ஷன் பயங்கரமாக இருக்கும். ஒர்க் அவுட் அவ்வளோதான். போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு ஆஃபீஸ் போயிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சாப்பிடும் போது என்ன சாப்பிட்றேன் அப்டேட் பண்ணுறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை 2 தோசை, அப்புறமா பருப்பு சொரக்காலாம் போட்டு ஒரு கூட்டு வைப்பாங்க, செம்மையாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் பால் பழம், இதை நாட்டு வாழைப்பழம், அப்புறமா தேங்காய் போட்டு பண்ணுவாங்க. லஞ்ச் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா போலி, சமோசா, கேக் சாப்பிட்டேன். டின்னருக்கு வந்து 2 பரோட்டா சாப்பிட்டேன். லஞ்சுக்கு என்ன எடுத்துகிட்டு போனோம்னா ரைஸு, பருப்பு குழம்பு, அந்த கூட்டு, அதுக்கப்புறம் எக்ஸு. Day 8 நைட் 11:30 ஆயிடுச்சு, தூங்க போகிறேன். சும்மா லைட்டாக ஒர்க் அவுட் பம்ப் மட்டும் பண்ணேன், அவ்வளோதான். அதை வீடியோ பண்ணல. பாருங்கள் மசில் எவ்வளோ பம்ப் ஆகிருக்குன்னு. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ஓகே, போய் தூங்கலாம். எல்லா மசிலும் இருக்குது கைஸ். 10 நாள்லேயே மசில் எந்த அளவுக்கு தெரியுது, ஆனால் ஸ்ட்ரென்த்து தான் வரல. ஸோ சீக்கிரம் ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணுறோம், அதான் நம்ம டார்கெட். இந்த மசில்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நாளைக்கு பார்ப்போம். பாய்.